வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே பிராமண வர்ணக்காரர்களாக பிறந்த, வேதம் படித்த, தர்மசாஸ்திரம் தெரிந்த பிராமணனாகப்பட்டவர் தினந்தோறும் அனைவருக்கும் பஞ்சாங்க பதிவினை எப்படி பெருவிடப்பட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 1/8/5126 நாள் 17/11/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பெறுவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சோமவார பிரதோஷம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சோமவார பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளையில் மாலை 4 மணி முதல் 6:30 மணிக்குள்ளாக அந்த நேரங்களிலே முழுவதுமாக நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே சாட்சாத் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும், சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு. சாட்சா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக இன்றைய தினம் துலாஸ்தானத்திலே முடவன் முழுக்கு. இந்த முடவன் முழுக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தானே வருது. நீங்கள் துலாஸ்தானம் சொல்கிறேன்னு சந்தேகம் வரலாம். அதற்காகத்தான் பரமேஸ்வரர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தாங்கள் அனைவருக்கும் விளக்கமாக முடவன் முழுக்கு என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அந்த பதிவினை அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரம், முதல் சோமவாரம், கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை வேளை, அதாவது இரவு வேளை மாலை வேளை இரண்டும் சந்திக்கக்கூடிய நேரத்திலே சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு சாட்சாத் பரமேஸ்வரருக்கு சங்கில் பார்த்தேன்னாக்கா ஒரு சில கோவிலில் பால் விடுவா, ஒரு சில கோவிலில் ஜலம் விட்டு ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி சுவாமிக்கு பரமேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவா. அதை எல்லோரும் பார்த்து அனைவரும் சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கும் பாத்திரங்களாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு திங்கட்கிழமை என்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவரும் மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். இன்றைய தினம் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது
காலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 1/8/1126 நாள். ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 17/11/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:12 அயனம் தட்சிணாயினி. ருது சரத்ருத்தௌ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது துவாதசி திதி. ஒரு நாளைக்கு 36 வினாடி. காலை 6:50 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது திரையோதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரியமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது இந்து வாசரே, சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சித்திரை நட்சத்திரம். 60 நாழிகை. காலை முதல் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால் இதே கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் அன்றைய தினம் சித்திரா நட்சத்திரம் வருகின்றது. அன்றைக்குத்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சோமவார பிரதோஷ விரதம், விருத்தியர்க்கம், முடவன் முழுக்கு. காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய ராகு காலமானது காலை 7:42 முதல் 9:12 வரை. யமகண்டமானது காலை 10:42 முதல் பிற்பகல் 12:12 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:42 முதல் 3:12 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையல். இன்றைய சந்திராஷ்டமம் பூரப்புரோட்டதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 4:46 முதல் காலை 11:18 வரை சந்திராஷ்டமம். பூரப்புரோட்டதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 11:18 முதல் மாலை 5:50 வரை சந்திராஷ்டமம். பூரப்புரோட்டதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 5:50 முதல் பின்னிரவு 12:22 வரை சந்திராஷ்டமம். பூர்வபுரட்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 12:22 முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை 6:54 வரை சந்திராஷ்டமம். லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.